வணக்கம். என் தமிழ்நாடு செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷிவேனா. என் தமிழ்நாடு. அதிமுக மற்றும் ஆட்சி நலன் கருதி டிடிவி தினகரன் அதிமுகவிலிருந்து தொடர்ந்து ஒதுங்கியிருக்க வேண்டும் என தமிழக நிதியமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு லஞ்சம் கொடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் ஜாமீனில் விடுதலையான டிடிவி தினகரன் மீண்டும் கட்சிப் பணியில் ஈடுபட உள்ளதாக அறிவித்தார். இதுகுறித்து தமிழக நிதியமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் 20க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் இன்று தலைமைச் செயலகத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டனர். பின்னர் அவர்கள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தங்கள் கருத்துக்களை தெரிவித்து விவாதித்தனர். பின்னர் அமைச்சர்கள் ஜெயக்குமார், செங்கோட்டையன், திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது பேசிய ஜெயக்குமார், எம்ஜிஆர் உருவாக்கிய ஜெயலலிதா கட்டிக்காத்த அதிமுக அழியாமல் காக்கப்பட வேண்டும் என்பதை தங்கள் விருப்பம் என ஜெயக்குமார் கூறினார். கட்சி மற்றும் ஆட்சி நலன் கருதி அதிமுகவிலிருந்து விலகி இருப்பதாக கடந்த ஏப்ரல் மாதம் அளித்த வாக்குறுதியில் டிடிவி தினகரன் உறுதியாக இருக்க வேண்டும் என்றும் ஜெயக்குமார் கூறினார். நம்முடைய கழகத்தவர்கள், தலைமைகள், நிர்வாகிகள், அமைச்சர்கள் எல்லாரும் ஒன்று கூடி எடுத்த ஒருமித்த கருத்து, ஏப்ரல் 17ஆம் தேதி அன்று என்ன முடிவு எடுத்தோமோ அதில் ஆணித்தரமாக உறுதியாக தெளிவாக இருக்கின்றோம். எந்த தொடர்பும் அவர்களிடத்திலே எங்களுக்கு இல்லை. எனவே அவர்களை சார்ந்தும் நாங்கள் இல்லை, அவர்கள் பின்னணியில் இல்லை. அம்மாவுடைய அரசை நாங்கள் வழி நடத்தி கொண்டிருக்கின்றோம், யாருடைய பின்னணியும் இல்லாமல். எனவே இதிலே எந்த அளவுக்கும் எல்லளவும் சந்தேகம் இல்லை, அணுவளவும் அவர்களை சார்ந்தவருடைய அந்த தலையீடு இல்லாமல் இன்றைக்கு அம்மாவுடைய ஆட்சியை நாங்கள் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றோம். மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் உள்ளிட்ட 3 பேரை நகைக்காக கொலை செய்த வழக்கில் 2 பேருக்கு தூக்கு தண்டனை விதித்து நாமக்கல் மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளது. நாமக்கல் முல்லைநகரி பகுதியைச் சேர்ந்த மருத்துவர் சிந்து, அவரது தாய் சத்தியவதி, பாட்டி விசாலாட்சி ஆகியோருடன் வசித்து வந்தார். இந்நிலையில் கடந்த 2011இல் அடையாளம் தெரியாத நபர்கள் வீட்டுக்குள் புகுந்து நகைக்காக 3 பேரையும் கழுத்தறுத்து கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் சென்னையைச் சேர்ந்த சந்தானம், பரமத்தி வேலூரைச் சேர்ந்த இளங்கோ, வாணியம்பாடியைச் சேர்ந்த காமராஜ் ஆகியோரை கைது செய்தனர். இதுகுறித்த விசாரணை நாமக்கல் கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. விசாரணை நிறைவடைந்த நிலையில் நீதிபதி சம்பத்குமார் இன்று தீர்ப்பளித்தார். அதன்படி நகை மற்றும் பணத்திற்காக 3 பெண்களை கழுத்தறுத்து கொலை செய்த இளங்கோ, காமராஜர் ஆகிய இருவருக்கும் தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். இதனையடுத்து இருவரையும் திருச்சி மத்திய சிறைக்கு கொண்டு சென்றனர். மற்றொரு குற்றவாளி சந்தானம் கடந்த 2013இல் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். அம்மா, என்னுடைய சகோதரி சத்தியவதி, என்னுடைய வளர்ப்பு மகள் சிந்து, 3 ஒரே நாளில் கொலை செய்யப்பட்டாங்க. இது எங்கள் வாழ்க்கையவே புரட்டி போட்ட சம்பவம் ஆயிடுச்சு. இனிமேல் இந்த மாதிரி பெண்கள் தனியாக இருக்கிற இடத்துல இந்த மாதிரி கொடூரமாக பண்ணக்கூடாது. இது இவங்க அவசியம் தண்டிக்கப்படணும். அப்போ தான் மற்ற குற்றவாளிகளுக்கெல்லாம் இது ஒரு பாடமாக அமையும். பெண்கள்லாம் பாதுகாக்கப்படணும். பவானி அருகே கடந்த 6 மாதமாக குடிநீர் வழங்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள எல்லமபாளையம், கரட்டுக்காடு உள்ளிட்ட 5 கிராமங்களுக்கு கடந்த 6 மாதமாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் தினமும் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று குடிநீர் எடுத்து வந்துள்ளனர். இதுகுறித்து கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியரிடம் புகார் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டு மின் மோட்டார் பொருத்தப்பட்டதாக தெரிகிறது. ஆனால் மின் மோட்டார் பழுதடைந்தும் ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காமல் இருந்துள்ளனர். இதனை கண்டித்து 5 கிராம மக்கள் பவானி மேட்டூர் சாலையில் காலி குடங்களுடன் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார், வருவாய்த்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மக்கள் கலைந்து சென்றனர். எங்களுக்கு தண்ணி 6 மாசம் ஆகுதுங்க. நான் கலெக்டரேட் மனு கொடுத்து 3 மாசம் ஆகி போச்சு. இங்க பீடி அடை சொல்லி 20 நாள் ஆகுது. இன்னும் யாரும் ஒரு தகவல் சொல்ல எந்த நடவடிக்கை எடுக்கவே கிடையாது. நான் தண்ணி இல்லாத ஆடு மட்டும் நான் 16 வீடு செத்துருக்குது. என் கொட்டாயில மட்டும் அவத்துக்குள்ள ஒரு 10 வீடு தான். 10 வீட்டுல 16 ஆடு செத்துருக்குது. இதேபோன்று புதூர் பஞ்சாயத்திற்குட்பட்ட ஆனைக்கால் பாளையத்தில் கடந்த 6 மாதமாக குடிநீர் வழங்கவில்லை என கூறி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். குடிநீருக்காக காத்து கிடப்பதாகவும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் புகார் தெரிவிக்கின்றனர். இதனையடுத்து சமாதானம் பேச வந்த வட்டார வளர்ச்சி அலுவலரை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
நாமக்கல் மாவட்டம் சீராப்பள்ளியில் கடந்த 5 மாதங்களாக குடிநீர் வழங்கவில்லை என கூறி பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக சீராப்பள்ளி பேரூராட்சி நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டித்து 50க்கும் மேற்பட்ட பெண்கள் ராசிபுரம் ஆத்தூர் சாலையில் திடீர் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அரசின் திட்டங்கள் சாதாரண மக்களை சென்றடைய முன்னுரிமை அளிக்க இருப்பதாக நெல்லை மாவட்ட புதிய ஆட்சித்தலைவராக பொறுப்பேற்றுள்ள சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் சுடலிக்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். முதல் முறையாக மாவட்ட ஆட்சித்தலைவராக பதவியேற்றீங்க. மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய முதல் பணி என்னவா இருக்கும்? அரசினுடைய சிறப்பு திட்டங்கள் நிறைய இருக்குங்க. எல்லா ஸ்கீம்ஸுமே நல்லபடியாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்டடி பண்ணதுக்கு டைம் ஆகும். பட் அரசினுடைய எல்லா சிறப்பு திட்டங்கள் நல்லபடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணது தான் நம்மளுடைய மெயின் நோக்கம். சார், அதாவது மதுரை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய புகார்களை தெரிவிக்கிறதுக்கு வாட்ஸ்அப் மூலமாக கொண்டு வந்துருக்கீங்க. அதே போன்ற திட்டங்கள் இங்கே ஏதாவது கொண்டு வரப்படுமா? டெஃபினெட்லி இங்கே மக்களுடைய குறை எல்லாமே தீர்க்கிறதுக்கான டிஃப்ரெண்ட் வகைகள் இப்போது எல்லாமே சோஷியல் மீடியா எல்லாமே ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. நம்ம ஏற்கனவே நம்மக்கிட்ட ஹெல்ப்லைன் எல்லாம் இருக்குது. சிஎம் பெட்டிஷன்ஸ், மற்ற பெட்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம ஜிடிபி எல்லாம் வாங்குகிறோம். இது எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் நம்ம ஐடி மூலமாக அது கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிவிட்டு உடனே நம்ம அதோடைய ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்குமான திட்டங்கள் எல்லாமே நம்ம என்னென்ன இருக்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன இம்ப்ரூவ் பண்ணோம் இல்லை நம்ம கொஞ்சம் ஸ்டடி பண்ணி நான் பண்ணுறேன். அதே போல் நீங்கள் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிவிட்டு இன்னும் மக்கள்கிட்ட போயிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எல்லாமே இப்போ ஒன்லி ஃபோனில், ஃபேஸ்புக்கில் எல்லாமே அவருடைய கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்குறாங்க. எங்கே எப்படி கொடுத்தாலும் எந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அது உடனே அட்ரஸ் பண்ணதுக்கான நம்ம எல்லா ஸ்டெப்ஸ் இங்கே திருநெல்வேலி மாவட்ட சார்பாக நம்ம எடுப்போம். ஸோ அது கொஞ்சம் ஸ்டடி பண்ணிவிட்டு என்ன இம்ப்ரூவ் பண்ணதில்லை பார்த்துட்டு நான் டெஃபினெட்லி பண்ணுவேன். திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை தாமிரபரணி நதி இந்த மாவட்ட மக்களும் இல்லாமல் 3 மாவட்ட மக்களுடைய குடிநீருக்கும் விவசாயத்துக்கும் ஆதாரமாக இருக்குது. இப்போ அந்த தாமிரபரணி நதி மீது கழிவுகளும் ஆக்கிரமிப்புனாலும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது. அதாவது சுற்றுச்சூழல் தினமான இன்று நீங்கள் பதவியேற்றீங்க. இது ஒரு முன்னுதாரணமாக ஒரு சவாலை எடுத்துக்கொண்டு அதை சீர்படுத்த நடவடிக்கை எடுப்பீங்களா? டெஃபினெட்லி ஏற்கனவே சில பேர் சொன்னாங்க. தாமிரபரணி ரிவர் ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமான ரிவர். 3 மாவட்டத்தில் மக்கள் எல்லாமே தண்ணிக்காக அதுக்கு மேலே டிபெண்ட் ஆகிறாங்க. ஸோ அதில் என்ன ப்ராப்ளம், எங்கேருந்து கழிவுநீர் எல்லாமே உள்ளே வருது, அது எப்படி தடுக்கணும், அது டைவர்ட் பண்ணதுக்கான என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், அது ஸ்டடி பண்ணிவிட்டு சப்போஸ் ஏதாவது ஃபைனான்ஷியலி இன்வால்வ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அது கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரப்போசல் அனுப்புறது, இல்லை நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவலே நம்ம சைடில் ஏதாவது தூர்வாரணும், நம்ம டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏதாவது கிளியர் பண்ணணும், தூர்வாரணும், குப்பையெல்லாம் அகட்டணும், அந்த மாதிரி நம்ம சைடில் பண்ண வேண்டியது எல்லாமே இங்கே பண்ணுவோம். கவர்மெண்ட் சைடில் நம்ம ஃபண்ட்ஸ் கேட்டுட்டு எதாவது பண்ணுவோம்னா அரசுக்கு நம்ம ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டு அங்கேருந்து ஃபண்ட்ஸ் கூட நம்ம கேட்டு டெஃபினெட்லி இது ஒரு ஒன் ஆஃப் த டாப் ப்ரையாரிட்டிஸ் இருக்கும். தாமிரபரணி ரிவர் சுத்தம் பண்ணிவிட்டு மக்களுக்கு சுத்தமான தண்ணீர் கொடுக்குறது ஒன் ஆஃப் த டாப் ப்ரையாரிட்டிஸாக இருக்கும். கரூர் மாவட்டத்தில் சாயக்கழிவு நீரை சுத்திகரிக்காமல் ஆற்றில் கலப்பதால் 5000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிப்படைந்துள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கரூர் மாவட்டத்தில் உள்ள அமராவதி ஆறு செட்டிப்பாளையம் தடுப்பணையில் இருந்து திருமாநிலையூர் வரை சுமார் 25 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று ஆற்றில் கலக்கிறது. இதன் மூலம் சுமார் 5000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்நிலையில் செல்லாண்டிப்பாளையம் பகுதியில் உள்ள சாயப்பட்டறைகள் சாயக்கழிவு நீரை சுத்திகரிக்காமல் ஆற்றில் கலப்பதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து விவசாயிகள் சங்கத்தினர் இன்று ஆய்வு நடத்தினர். அப்பொழுது முழுவதும் கெட்டுப்போய் சிவப்பு நிறத்தில் உள்ளதாக தெரிவித்தனர். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து முறையிட்டனர். அப்பொழுது சட்டவிரோதமாக இயங்கும் அனைத்து சாயப்பட்டறைகளையும் மூட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். நீதிமன்ற உத்தரவு இருந்துமே எந்த நடவடிக்கை எடுக்கல. மாசு கட்டுப்பாட்டு அதிகாரி பார்ப்பாங்க, போயிடுவாங்க, அவ்வளோதான் அவங்களோட வேலை. மாவட்ட நிர்வாகம் இதை கண்டுக்கல. அதனால் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு இதுக்கு ஒரு முடிவு இல்லைன்னா கரூர் மாவட்ட பொதுமக்களும் விவசாயிகள் ஒன்று சேர்ந்து குடி தண்ணீரையும் விவசாய நிலத்தை பாதுகாக்க மாபெரும் போராட்டங்கள் நடத்துவோம். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த தமிழக ராணுவ வீரர் மணிவண்ணன் உடலுக்கு அமைச்சர், மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் மலரஞ்சலி செலுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே தேப்பரந்தல் கிராமத்தைச் சேர்ந்தவர் மணிவண்ணன். ராணுவ வீரரான இவர் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளின் தாக்குதலில் அண்மையில் உயிரிழந்தார். அவரது உடல் இன்று அதிகாலை சொந்த ஊரில் உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். இதனையடுத்து தமிழக அரசின் சார்பில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் எஸ். ராமச்சந்திரன் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் எம். வடநேரே ஆகியோர் இறந்த ராணுவ வீரர் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். பின்னர் தமிழக முதல்வர் அறிவித்த நிவாரண நிதி 20 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை அவரது குடும்பத்தினருக்கு வழங்கி ஆறுதல் தெரிவித்தனர். மேலும் தென் பிராந்திய ராணுவ தலைமை அதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் ஆர்.கே. ஆனந்த் தேப்பனந்தல் கிராமம் சென்று மணிவண்ணன் வீட்டிற்கு நேரில் சென்று மலர் மாலை போட்டு அஞ்சலி செலுத்தினார். பின்னர் தென் பிராந்திய ராணுவ நிதியில் இருந்து 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கி ஆறுதல் தெரிவித்தார்.
தமிழக அரசின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் ஆணைக்கு புகழ் வைக்கப்படுது. மாண்புமிகு அம்மாவின் அரசு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் நிதி அளித்துள்ளார். அவர்களுக்கு மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்ட வெங்கடேஷ் மாவட்டத்தில் நிலவி வரும் குடிநீர் பிரச்சினைக்கு முக்கியத்துவம் அளித்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியராக இருந்த ரவிக்குமார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னை நில அளவைத்துறை துணை செயலாளராக பணியிட மாற்றப்பட்டார். அவருக்கு பதிலாக நிதித்துறை துணை செயலராக பணியாற்றி வந்த IAS அதிகாரி வெங்கடேஷ் நியமிக்கப்பட்டார். இதனையடுத்து அவர் இன்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்டார். ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட இவர் பதவியேற்ற பின் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்பொழுது பேசிய மாவட்ட ஆட்சியர் வெங்கடேஷ் தூத்துக்குடி மாவட்ட வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்து அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தி செயல்படுத்தப்படும் எனவும் தண்ணீர் பிரச்சினை குறித்தும் ஆய்வு நடத்தி தீர்வு காணப்படும் என்றும் தெரிவித்தார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பங்கேற்று பொதுமக்களிடம் இருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார். நார்த்தன் தாலுக்கில் ஒரு மாதிரி இருக்கும், சதர்ன் தாலுக்கில் ஒரு மாதிரி, வெஸ்டர்ன் தாலுக்கில் நான் இது இன்ஸ்பெக்ஷனில் பண்ணிட்டு என்னென்ன வாய்ப்பு இருக்கோ, என்னென்ன எங்கெங்கே இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ, இருக்கக்கூடிய திட்டத்தை என்னென்ன இருக்கு, அதுக்கு என்னென்ன டவுட்டெயில் பண்ண முடியுமோ, என்னென்ன ஷார்ட் ஃபால் கூட நமக்கு தேவைப்படணும், லாங் டேர்ம் மெஷர்ஸில் என்னென்ன எடுக்கணுமோ இதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு ஒரு ஸ்டடி பண்ணிட்டு தான் நம்ம சொல்ல முடியும். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அரசு நலத்திட்டங்களை வழங்க கோரி திருநங்கைகள் சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி ராமநாதன் நகரில் ஏராளமான திருநங்கைகள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் வசிக்கும் திருநங்கைகளுக்கு வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை, ஆதார் அட்டை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டித்து 50க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் பழனி சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அப்பொழுது சார் ஆட்சியர் இல்லாததால் அதிகாரிகளிடம் கோரிக்கை மனு அளித்தனர். திருநங்கைகள் திடீரென்று முற்றுகையிட்ட அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாத் நகரில் நாங்கள் ஒரு 50 பேருக்கு மேலே திருநங்கைகள் வசிச்சுட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இது நாள் வரைக்கும் எந்த விதமான சலுகையும் சரிவர செஞ்சு கொடுக்கல. அதில் கொஞ்சம் பேர்த்துக்கு மட்டும் ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை, இடம் கொடுத்துருக்குறாங்க. பாக்கி உள்ளவங்களுக்குலாம் இன்னும் கொடுக்கல. அதுக்காக வேண்டி நாங்கள் கேட்கறதுக்காக வந்திருக்கிறோம். இத்துடன் என் தமிழ்நாடு செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். நியூஸ் 7 தமிழுடன்.